நான் உங்க அருள். இதுவரை நீங்க கேள்விப்படாத ஒரு ரகசிய தேவதை வழிபாடு இன்னைக்கு எபிசோட்ல வெளியாக இருக்கு. இந்தோனேஷியா அதிபர் சுகர்னோ வழிபடும் அந்த தேவதை வழிபாடு இந்தியாவிலிருந்து, குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து உலகமெல்லாம் பரவி இருக்கு. அந்த கடல் தேவதையை வழிபட்டு பிரசன்னம் பார்த்தா சூட்சமமா அது நமக்கு நம்மோட எதிர்காலத்தை உணர்த்தும். அப்படி ஒரு தேவதை வழிபாட்டையும் அந்த தேவதை உணர்த்தும் எதிர்கால சூட்சம ரகசியங்களை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். உலகம் முழுவதும் வழிபாட்டில் இருக்கும் கடல் தேவதை. அந்த தெய்வம் ஒரு கடல் அரசி, கடல் அன்னை, கடல் தேவதை. நடக்க போவதை உணர்த்தும் சூட்சம ரகசியங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் நேரடி காட்சிகள். நான் இன்னைக்கு சென்னை சாலிகிராமத்துல இருக்கேன். நம்மோட 3வது கண் அமானுஷ்ய தேடல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு பிரமிக்கத்தக்க தகவல் கிடைச்சிருக்கு. இந்த போட்டோவில் இருக்கிற தேவதைய பாருங்க, மணிமேகலா. இதுதான் இந்த தேவதையோட பேரு. இந்தோனேஷியா அதிபர் சுகர்னோ இந்த தேவதைய வழிபட்டு தான் எல்லா முடிவுகளும் இருக்கிறாரு. மணிமேகலா வழிபாடு இன்னைக்கும் இந்தியாவில் ரகசிய வழிபாட்டு முறைகள்ல இருக்கு. இந்த கடல் தேவதை நம்மோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ரொம்பவே பவர்ஃபுல்லா சூட்சமமா உணர்த்துறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தேவதையை வழிபட்டு பிரசன்னம் பார்த்தா ரொம்ப துல்லியமான கணிப்புகள்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த தேவதை வழிபாட்டுல இருக்கிற ரகசியங்களை தான் இன்னைக்கு பார்க்கவிருக்கோம். இவரு யானன். கண்ணகி அம்மன் வழிபாடுகள்ல ரொம்ப தீவிரமா இயங்கிக்கிட்டு இருக்கிறவரு. அந்த சமயத்துல தான் கண்ணகி வழிபட்ட இந்த கடல் தேவதை மணிமேகலாவோட பவர் இவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மணிமேகலா தேவதை வழிபாட்டு மூலமா பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கிறாரு. மணிமேகலா தேவதை ரொம்ப சூட்சமமா பலவிதமான உணர்த்துதல்களை நிகழ்த்துவதா இவர் சொல்றாரு. சென்னை கிண்டியில இருக்கிற இவரு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்காக சாலிகிராமம் வந்திருந்தாரு. மணிமேகலா தேவதைய வழிபட்டு பிரசன்னம் பார்த்தா எதிர்காலத்தை கரெக்டா கணிக்க முடியும்னு இவர் சொல்றாரு. அதை வெளிப்படுத்துவதற்காக நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியோட வியூவர்ஸ் சிலரை வர வச்சிருக்கோம். ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்ட அவங்களுக்கு நம்மோட டீம் மூலமா பல ஆச்சரியமான தீர்வுகள் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே ஒரு புது அனுபவமா இருந்தது. மணிமேகலா ஒரு கடல் தேவதை. யாழி சங்குல நெய் விளக்கு ஏத்தி தான் அந்த தேவதையை வழிபடும் முறை இருக்கு. சங்குல தீபம் ஏத்தி அதை சுத்தி மலர்களால அலங்கரிச்சிருந்தாங்க. இது சமணர்கள் வணங்கின தெய்வம் அப்படிங்கறதால இந்த வழிபாட்டுல அரச இலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் வழங்கப்படுது. இந்த தேவதைய ஒரு குருவா நினைச்சு வழிபடுவதால அதற்குரிய நடைமுறைகளை செய்யறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இந்த கடல் தேவதை பத்தின பிரமிப்பான தகவல்களை எனக்கு விவரிச்சாரு யானன். மணிமேகலா தெய்வம் என்பது புத்த ஜாத கதைகளில், பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த ஜாத கதைகளில் வரக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வம் ஒரு கடல் அரசி, கடல் அன்னை, கடல் தேவதை. துன்பம் வரும் நிலையில் தெய்வத்தை வணங்கினால் அவள் காபந்து செய்வாள். எனக்கு இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. யானன் நம்மோட நிகழ்ச்சியில கண்ணகி வழிபாடு பத்தின எபிசோட்ல ரொம்பவே நமக்கு அறிமுகமானவர் தான். இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்த மணிமேகலா தேவதை வழிபாடுகளை இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. சோழி உருட்டி பார்த்து நம்பர்கள் வருவதை வச்சு பிரச்சனைகளுக்கான தீர்வை கணிச்ச சொல்றத பிரசன்னம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிரச்சனைகளோட இவரை சந்திக்க பலர் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மணிமேகலா தேவதை மூலமா பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடி சில பூஜைகளை செய்யணும்னு சொன்னாரு யானன். அந்த பூஜைகள் ஆரம்பமாச்சு. மணிமேகலா தேவதை அந்த இடத்துல ஆவாகனம் செஞ்சு முதல்ல இந்த பிரசன்னத்துக்கு அனுமதி வாங்கினாரு. அடுத்து வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் சாம்பிராணி புகையால ஆராதனை செஞ்சாரு. இப்படி செய்யும் போது துர்சக்திகள் பலம் இழக்கும் அப்படின்னு இவர் விளக்கம் சொல்றாரு. அப்புறமா வேப்பலையால ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறாரு. இதுவும் நமக்குள்ள இருக்கிற துர்சக்திகளை விரட்டும் ஒரு செயல். ஏற்கனவே நாகராஜ் இவரை சந்திக்க போன சமயத்திலையும்
இப்படி இவர்கிட்ட இந்த வேப்பிலை அடி வாங்கியிருக்காரு. இப்ப எனக்கும் வேப்பிலை அடி விழுந்தது. இது எல்லாமே ஆரம்ப கட்ட நிகழ்வு தான். இதுக்கு அப்புறம் தான் பிரசன்னம் பார்க்கும் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இவரு குப்புராஜ். கம்ப்யூட்டர்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவரை பத்தி சக ஊழியர்கள் தவறான தகவல்களை மேலிடத்துல சொல்லி வேலையை இழக்க வச்சிருக்காங்க. இப்போ சில வருஷங்களா வேலையே கிடைக்கல. கல்யாண ஏற்பாடுகளும் அப்படியே நின்னு போச்சு. இப்படி பலவிதமான சிக்கல்கள்ல இருப்பதை பத்தி சொன்னாரு. திடீர்னு என்ன பண்ணாங்க, மேல் ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்ல இவருக்கு கவர்மெண்ட் அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் டிஎன்பிசிக்கு. அப்போ இவர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. அதனால் இவருக்கு இது பண்ண முடியாதுன்னு ஹெட் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க. ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஹைதராபாத்லேருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு கோஆர்டினேட்டருக்கு. எனக்கு தெரியாது இவருக்கு இதுக்கு மேலே சேலரி கொடுக்க முடியாது, வேலையில் வச்சிருக்க முடியாதுன்னு. அந்த டைமில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். திடீர்னு அலைன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. எல்லா இடமும் கம்பெனிஸ் போய் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம். டெய்லி இன்டர்வியூஸ் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். குப்புராஜோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க யானன் இருக்கிற அறைக்கு அவரை அழைச்சிட்டு வந்தோம். யானன் முன்னாடி உட்கார்ந்தாரு. 12க்குள்ள ஒரு நம்பரை சொல்லும்படி குப்புராஜ் கிட்ட கேட்டாரு யானன். 12க்குள்ள ஒரு எண் யோசிக்காம சொல்லு. சில நொடிகள் யோசிச்சாரு. அடுத்து குப்புராஜோட கோரிக்கையை பத்தி கேட்டாரு. தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொன்னாரு குப்புராஜ். சொல்லி முடிச்சதுமே அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு யானன். தன்னோட கைகள்ல இருந்த மண் குடுவையில இருந்த சோழிகளை குலுக்கினாரு. அவரே சோழிகளை உருட்டி பாப்பார்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல குப்புராஜ் கிட்ட கொடுத்து சாமியை வேண்டிக்கிட்டு போட சொன்னாரு. குறிப்பிட்ட எண்கள் வந்தது. சில நொடிகள் யோசிச்சாரு. இப்படி உருட்டி போட்டு பார்க்கும்போது தான் வணங்கும் மணிமேகலா தேவதை தனக்குள்ள சில உணர்த்துதல்களை கொடுப்பதா இவர் சொல்றாரு. குப்புராஜோட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கான உத்தரவை மணிமேகலா தேவதை உணர்த்தி இருப்பதா சொன்னார் யானன். வருமானம் பெருகும், வசதிகள் கூடும், வாழ்க்கையில் சௌரியங்கள், இன்பங்கள், சந்தோஷங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது உத்தரவு. அதுக்குள்ளே நீங்கள் கேட்டிருக்கிற 2 விஷயமா நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஆக அதெல்லாம் நடந்துருங்கிறது அர்த்தம். அதனால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான அம்சம் காட்டியிருக்காங்க. மணிமேகலா தேவதை உணர்த்தியதாக யானன் சொன்ன பதில் குப்புராஜுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டாரு. பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வரவங்க தனக்கு எதிரில் உட்கார்ந்ததுமே அவங்களோட பிரச்சனையை பத்தி தன்னோட மனசுக்குள்ள மணிமேகலா தேவதை உணர்த்துவதா யானன் குறிப்பிடுறாரு. அந்த நேரத்துல உருட்டப்படும் சோழிகள்ல வெளிப்படும் நம்பர்களின் பலன்களும் தன்னோட மனதுக்குள்ள மணிமேகலா தேவதை உணர்த்தும் பலன்களும் ஒரே மாதிரியா இருக்கும் போதுதான் அதற்கான பலன்களை தான் வெளியில சொல்வதா யானன் குறிப்பிடுறாரு. ஒரு எண்ணுக்கு ஒரு பலன் இல்லை. அதுல நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு 7-8 விஷயங்கள் அதுக்குள்ளே புதைந்து நுனிக்கு டேப்லெட் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அது எது தேவைங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் சார்ந்து இருக்கும். அதனால 5-6 பலன்களை சொல்ல வேண்டி வரும். பலன் இந்த சோழி உருட்டுகிற போது சில நேரங்களில் அவங்களுக்கு ஜெயம் அப்படின்னு வரும். ஆனால் மனோநிலையில் ஜெயம் ஆகாதுன்னு வரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த பதில் சொல்கிறதில்ல, திரும்ப போட சொல்லிடுறது மறுபடியும். ஆமாம், அந்த நமக்கு தெய்வத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த தகவலும் சோழியும் ஒன்றா மேட்ச் ஆனால் தான் அது டெலிவரி ஆகும். எனக்கு இந்த மணிமேகலா தேவதை வழிபாடு குறித்த தகவல்கள் வியப்பா இருந்தது. இவரு தங்கபாலு. சென்னை வேளச்சேரியில இருக்காரு. நிலையான வருமானம் இல்ல. எந்த தொழில மனசை வச்சு காரியத்துல இறங்கினாலும் அது நடக்கிறது இல்ல. இப்படி ஒரு சிக்கலான சூழல்ல இங்க வந்திருக்காரு. அதை விவரிச்சாரு தங்கபாலு. டிராவல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லோன் போட்டு அமௌண்ட் எடுத்தால் கூட அந்த அமௌண்ட்டை நான் கரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் வேறு பிரச்சனைகள் அதெல்லாம் லாக் ஆகிடுச்சு. என்னால் அந்த பிஸ்னஸை கரெக்டாக பண்ண முடியல. இந்த மாதிரி எது எடுத்தாலும் 1-2 இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணால் எல்லாத்துலேயுமே நான் ஃபெயிலியர் தான். ஸோ அதான் என்னன்னு பார்க்கலான்ட்டு. தங்கபாலுவுக்கான செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. யானன் 12க்குள்ள ஒரு நம்பரை கேட்டாரு. 12க்குள்ள ஒரு எண் சொல்லுப்பா, டக்குன்னு சொல்லு. ஏதோ ரொம்ப நேரம் யோசனையில இருந்தாரு.
திருமணம், வேலை சம்பந்தமான கோரிக்கைகள் எதுன்னு இருக்கா? குல தெய்வத்தை வேண்டிக்க சொல்லி சோழி உருட்ட சொன்னாரு. அப்படி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோ. குறிப்பிட்ட எண்கள் வந்தது. திரும்பவும் உருட்ட சொன்னாரு. இப்படியே 2-3 முறை சோழிய உருட்ட சொன்னாரு. யானனுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல. அவருடைய மனசுக்குள்ள வரக்கூடிய தெய்வ உத்தரவும் சோழி உருட்டக்கூடிய எண்களின் பலனும் கரெக்டா வரல. அதனால செயல்கள் நடைபெறாமல் போவதற்கு தடைகள் இருப்பதா சொன்னாரு. உன்னுடைய கோரிக்கைகள் தாமதமாகுது, தடை காட்டுது. அதுக்கு அதை அந்த தடையை நீக்கணும்னா நம்ம பேங்க்ல பணம் சேர்க்கறது மாதிரி புண்ணியங்களை சேர்க்கணும். புண்ணிய காரியங்களை செய்ய சொன்னாரு. என்ன காரிய தடை இருக்குதுன்னு நான் கேட்டேன். அப்பதான் அந்த அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு. அடுத்தவரை துன்பப்படுத்தி நியாயமில்லாமல் சம்பாதிக்கிறவங்க கிட்ட வேலை செஞ்சா அந்த பாவம் நமக்கும் வந்து சேரும்னு சொன்னாரு. ஆமா, இது எதனால இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? ஏன் இவ்வளவு விஷயம்? புண்ணியங்கள் கம்மியா இருக்கு, ஆசீர்வாதங்கள் கம்மியா இருக்கு. அந்த புண்ணிய ஆசீர்வாதங்கள் சம்பாதிச்சு அதை சரி பண்ணணும். பிறருடைய வயிற்றில் அடித்து பிழைக்கிற ஒரு பிழைப்பு செய்பவரிடம் நாம போய் கூலியா இருப்பது. புரிஞ்சுக்கிட்டியா? அப்படி ஒருத்தர் கிட்ட வேலை செய்யறத ஒத்துக்கிட்டாரு. தங்கபாலு புண்ணிய காரியங்களை செய்ய சொன்னாரு. அங்கிருந்து புறப்பட்டாரு தங்கபாலு. இந்த தேவதை இந்தோனேஷியாவுல வழிபாட்டுக்குரிய தெய்வமா வணங்கப்படுறாங்க. ஒரு தனிப்பட்ட ஹோட்டல்ல இந்த தேவதையோட பிரசன்ஸ் வெளிப்படுறதா ஒரு தீவிர நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள யாருமே என்டர் ஆக மாட்டாங்களாம். இதையெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதையெல்லாம் விவரிச்சாரு யானன். இந்தோனேஷியாவில் ராத்து கில்டு கடல் ராணி என்ற பெயரில் இன்றைக்கும் வழிபாடு இருக்கு. அங்கே சமுத்ரா பீச் ஹோட்டலுங்கிற ஒரு ஹோட்டலில் 308 ரூம் நம்பர். அந்த ரூமில் இந்த தெய்வம் இரவில் போகுதுன்னு சொல்லி அந்த ரூமே லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காலையில் படையல் பண்ணுவாங்க, இரவு பூட்டிடுவாங்க. யாருமே பயன்பாட்டில் இல்லை. இந்தோனேஷியாவில் பாலி தீவில் அங்கே உள்ள சுகர்னோ முன்னாள் அதிபர் இன்று அவர் ஒரு பெரிய தீவிர பக்தர். இந்த தெய்வத்துக்கு பெயர்கள் மாறி இருக்க ஒழிய, ஆனால் அது இந்தியா வழியாக வந்த ஒரு தெய்வம், கடல் தேவதை அப்படிங்கிற அளவில் அங்கே எல்லாம் அந்த வழிபாட்டில் இருக்குது. தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வரோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கோம். முதல் விஷயம் நிம்மதியாக தூங்குறோம். எங்களுக்கு அந்த இந்த நெகட்டிவ் இது வரல. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னையில இருக்கேன். உலகம் முழுக்க வழிபாட்டுல இருக்கும் கடல் தெய்வம் மணிமேகலா தேவதை வழிபாடு பத்தின ரகசியங்களை தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மோட பிரச்சனைகளுக்கு சோழி மூலமா சூட்சமமா தீர்வுகளை சொல்றாங்க மணிமேகலா தேவதை. அப்படி நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமா நடத்தப்பட்ட விஷயங்களை தான் நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இங்க மணிமேகலா தேவதை மூலமா தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி பலர் வந்திருந்தாங்க. பெரும்பாலானவங்க தங்களோட அடையாளம் வெளிப்படுத்த வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. பலருக்கு இங்க அதிர்ச்சியான அனுபவங்கள் கிடைச்சது. இன்னும் ஒரு சிலருக்கு பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைச்சிருக்கு. மணிமேகலா தேவதை சூட்சமமா இங்க வந்திருந்தவங்களுக்கு பல ஆச்சரியமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாற்றங்களை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி அந்த பிள்ளை வந்துடுவா. ஒரு சுப நிகழ்வு நடக்க இருக்குப்பா விரைவில். பிரச்சனை கண்டிப்பாக வரும், அல்ல நீனே போயிடுவேன். அது எதிர்மறையான சிந்தனைகள் மிகுந்த ஒரு நிலையில் நீ பயணம் செஞ்சிட்டு இருக்கிற. இதனுடைய முடிவு துயரமாக இருக்கும். அரசினுடைய பணம் உனக்கு வரும்படியான அமைப்பு இருக்கு. எல்லாரும் திருப்தி ஆனாங்க. வந்திருந்தவங்க எல்லாருமே ஒரு பிரமிப்போட தான் இங்கிருந்து வெளியே போனாங்க. இந்த மெத்தட்ல பிரசன்னம் பார்க்கும்போது தீர்வை தேடி வந்திருக்கிறவங்கள தான் சோழி உருட்ட சொல்றாரு. அப்படி அவங்களே நேரடியா செய்யும் போது சோழி வெளிப்படுத்தும் பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. இப்போ பொதுவாக அந்த சோழி போட்டு பார்க்குறவங்க அவங்க தான் போடுவாங்க இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரவங்க கையில் கொடுத்து போட சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன முறை? அதாவது
வரவங்க கையில் அந்த சோழிப்பட்டு அவங்களுடைய மனதில் அந்த பிரார்த்தனைகள் எழுந்து அவங்க மனம் உருக்க வேண்டுதல்கள் வைத்து அவங்க கையை வழியாக அது வெளியில் வரணும். அவங்களுக்கான அம்சங்களோட அது பதிலளிக்கும். இவங்க அம்சவேணி. இவங்க ஒரு லாயர். சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னை பல்லாவரத்துல வசிக்கிறாங்க. ராத்திரியானா ஏதோ ஒரு துர்சக்தி இவங்களையும் இவங்க தம்பியையும் தூங்க விடாம செஞ்சிருக்கு. இப்படி ஒரு அமானுஷ்ய பிரச்சனைக்கு தீர்வு தேடி சில மாதங்களுக்கு முன்னாடி யானனை மீட் பண்ணியிருக்காங்க. யானன் சோழி உருட்டி பார்த்திருக்காரு. முன்னோர்களோட ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணதுன்னு உணர்த்துதல்ல வந்திருக்கு. வருத்தத்தோட வீட்டுக்கு வந்த அம்சவேணி முன்னோர்களை வேண்டி வழிபாடு செய்திருக்காங்க. அப்பதான் அந்த ஆச்சரியம் நடந்திருக்கு. அம்சவேணிக்கும் அவருடைய தம்பிக்கும் ஒரே மாதிரியான கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க சார். ஃபோட்டோ காமிச்சிட்டு இவங்க தான் அந்த தாத்தாவோட முதல் மனைவி இறந்தவங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க. டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவங்கள போய் நாங்கள் விசாரித்தப்போ ஆமாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் அவருக்கு நடந்தது. அவர் ஊருக்கு போயிருக்கும்போது அந்த பொண்ணு வேறு கேஸ்ட், அதாவது தெலுங்கு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த தாத்தா. அதனால் அந்த ஃபேமிலியில் பிடிக்காம அவங்கள டார்ச்சர் பண்ணதில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. துர்சக்தி பிரச்சனை இருப்பது உறுதியாகி இருக்கு. அதை விளக்குவதற்கான பூஜைகளில் ஈடுபட்டிருக்காங்க. முன்னோர்கள் ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டும் வாரிசுகளான தங்களை விட்டுவிடும்படியும் வேண்டி இருக்காங்க அம்சவேணி. யானன் குறிப்பிட்ட சில வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ பிரச்சனைகளோட தீவிரம் குறைந்திருப்பதா அம்சவேணி சொல்றாங்க. தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வரோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கோம். முதல் விஷயம் நிம்மதியாக தூங்குறோம். எங்களுக்கு அந்த இந்த நெகட்டிவ் இது வரல. இந்த மணிமேகலா தேவதைக்கும் சிலப்பதிகார மணிமேகலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கோவலன் கடற்பயணம் செய்யும் போது திடீர்னு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்துல இருந்து இந்த தேவதை காப்பாத்தியதால அதற்கான நேர்த்தி கடனா தான் தனக்கு பிறந்த மகளுக்கு மணிமேகலைன்னு கோவலன் பேரு வச்சிருக்காரு. மணிமேகலையும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தேவதைய வழிபட்டிருக்காங்க. இந்த தேவதை தான் மணிமேகலைக்கு அட்சய பாத்திரத்தை கொடுத்திருக்காங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை என்ற இந்த மாதவியின் பெண்ணுக்கு 3 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்குது. நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நபராக உருமாறிட முடியும் இந்த மந்திரம். நினைத்த இடத்துக்கு வான்மார்க்கமாக செல்ல முடியும் இந்த மந்திரம். இந்த உலகத்தில் பசி தான் மீள முடியாது. அந்த பசியை வென்றெடுப்பதற்கு இன்னொரு மந்திரம். 3 மந்திரங்களை கொடுத்து நீ போய் ஜனங்களுக்கு நீ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்குது. கடலரசி நீயே கடலரசி நீயே மணிமேகல தெய்வம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. உலகத்துல வழிபாட்டுல இருக்கும் கடல் தேவதை மணிமேகலா தெய்வத்துக்கு தமிழகத்திலையும் ரகசிய வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேவதையின் மூலமா பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு சோழி மூலமா தீர்வுகள் கிடைக்கிறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க கிருபாவதி. சென்னையில இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. இவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். சொந்த வீட்டுல இவங்களுக்கு நிம்மதி இல்லை. நிறைய குடும்ப பிரச்சனைகள். எல்லாரும் வீட்டை மாத்த சொல்லி கருத்து சொல்லி இருக்காங்க. ஜாதக பலன்களும் அப்படித்தான் இருக்கு. சொந்த வீட்டை மாத்திட்டு வேற இடத்துல குடியேறலாமாங்கிற எண்ணமும் இவங்களுக்குள்ள இருக்கு. அதை பத்தி கேட்க வந்திருக்காங்க. சோழி உருட்டி போட சொன்னாரு. பலன்கள் கோரிக்கைக்கு உகந்தவாறு இல்லை. சரியாக உத்தரவு வரமாட்டேங்குது. நீங்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து இருப்பதற்கு சாதகமாக பதில் வரல. நீங்கள் உங்களால் முடியும்னா நீங்கள் வீட்டை மாற்றி பார்க்கறது நல்லது தான். கிருபாவதி தனக்குள்ள இருந்த வீடு மாற்றும் எண்ணத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. மணிமேகலை வழிபட்ட இந்த தேவதையோட சிலை இப்பவும் காஞ்சிபுரத்துல இருக்கு. இது எல்லாம் நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வரதே ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்கு. இந்த தேவதையை வேண்டிக்கிட்டு செய்யப்படும் எல்லா செயல்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் யானனோட நம்பிக்கை. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வழிபாட்டு முறையை பத்தி
நம்மோட 3வது கண் வியூவர்ஸுக்கு முதல் முறையா வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இப்படி பலரோட பிரச்சனைகளுக்கு மணிமேகலா தேவதை மூலமா தீர்வு சொல்லும் யானன் இதுக்கு பிரத்யேகமா கடலுக்கு போய் சில ரகசிய வழிபாடுகளை செய்யறாரு. அப்படி செய்யற பூஜைகளையும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டோம். அதுக்கும் அவர் சம்மதிச்சாரு. சென்னையில ஆள் நடமாட்டம் இல்லாத கடற்கரை பகுதியில பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கடற்கரையில வச்சுதான் இந்த மணிமேகலா தேவதைக்கு வழிபாடுகள் செய்யற வழக்கம் இருக்கு. குறிப்பா பௌர்ணமி தான் இதற்கு உகந்த நாள். ஒரு பட்டு துணி மேல பூஜை பொருட்களை வச்சாரு யானன். இவங்க யானனோட மனைவி. அவங்க ஒரு மண் பானையில கடல் நீரை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த தண்ணீரை வேற ஒரு குடுவையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த பானைக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சாங்க. குறிப்பிட்ட சில தானியங்களை அந்த பானையில போட்டார் யானன். யாழி சங்குல நெய் ஊத்தினாரு. இப்படி சங்குல நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் இந்த மணிமேகலா தேவதைக்கான நடைமுறை வழக்கம். ஒரு தேங்காய கலசத்துல வச்சாரு. பூ மாலையால அந்த கலசத்தை அலங்கரிச்சாரு. அரச இலைகளை வச்சாரு. இப்படி செய்யப்படும் இந்த வழிபாடானது மணிமேகலா தேவதையை போய் சேரும் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. அதை விவரிச்சாரு யானன். ஆக நம்ம வந்து தெய்வத்தை வணங்கி படையலிட்டு வணங்கி நாம் சோழி போடுறோம் இல்லையா, அந்த சோழியை எடுத்து கொண்டு போய் அந்த கடல் தண்ணீரில் நினச்சி அந்த தண்ணீரோட திரும்ப வீட்டுக்கு வந்துடும். வழிபாடு ஸ்டார்ட் ஆச்சு. யானன் உடுக்கை அடைச்சு மணிமேகலா தேவதையை வேண்டி பாடல்களை பாடத் தொடங்கினாரு. கடலுக்கு சாம்பிராணி ஆராதனை காட்டினாரு. சங்கு தீபத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டாரு. மற்ற பூஜை பொருட்களை துணியில சுத்தி கடலுக்கு எடுத்துட்டு போனாரு. கடல்ல அந்த பொருட்களை போட்டுட்டு குளிச்சாரு. அப்புறமா ஒரு சின்ன மண் குடுவையில கடல் நீரை எடுத்துக்கிட்டாரு. அந்த குடுவையில தான் சோழிகளை வச்சிருக்காரு. இப்படி செய்யும் போது அந்த தேவதையோட பிரசன்ஸ் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தோட செய்யும் போது கணிப்புகள் துல்லியமா கிடைக்கும். கடல் தேவதையான மணிமேகலா வழிபாடு நிறைவுக்கு வந்தது. நான் புறப்படும் நேரம் வந்தது. பொதுவா ரகசிய வழிபாடுகள்ல இருக்கிறவங்க அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. ரொம்பவே பாரம்பரியமா அப்படி பல வழிபாட்டு முறைகள் தாந்திரீகத்துல இப்பவும் இருக்கு. இந்த மணிமேகலா தேவதை வழிபாடும் அந்த வகையை சேர்ந்ததுதான். ஆனாலும் நம்மோட நிகழ்ச்சிக்காக யானன் இந்த வழிபாடை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றியுடன் அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். ஆஞ்சநேயராக மாறி தாண்டவமாடும் ஒரு சாமியார். சாமி கும்பிட வந்தவர்களுக்கு விழும் சரமாரி அடி. நிறைய பேருக்கு அடி விழும். சிலர் பயந்து ஓடிடுவாங்க. கோவிலுக்குள் நுழைய பயப்படும் பக்தர்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.